ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு தி செஷன். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிமார்பிசம் பத்தி பார்க்க போறோம். ஸோ பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாலிமார்பிசம் எப்போ வரும் அப்படின்னா ஒரு மெத்தடோ இல்லை ஃபங்க்ஷனோ இல்லை ஆப்ரேட்டர் அந்த லெவல்ல நம்ம ஒரே மெத்தடை ரெண்டு மெத்தடை இந்த மூணு மெத்தடை ஒரே நேம்ல வந்து கிரியேட் பண்றோம், இல்லை ஒரே ஆப்ரேட்டரை வந்து மல்டிபிள் விஷயத்துக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது பாலிமார்பிசம் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளஸ் ஆப்ரேட்டர் எடுத்துப்போம். ஸோ பிளஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னா டூ நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை நமக்கு ஆட் பண்ணி கொடுக்க போகுது. இதுவே நான் ரெண்டு ஸ்ட்ரிங்கு கொடுத்தேன், எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ண போகுது, நமக்கு எக்ஸையும் ஒய்யும் கன்காட்டினேட் பண்ணி சேர்த்து எனக்கு எக்ஸ் ஒய் அப்படி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஓகேவா? ஓவர்லோடிங்க்கு இன்னொரு பேர் தான் இந்த பாலிமார்பிசம். ஓகேங்களா? ஸோ அதுதான் பாலிமார்பிசம் சொல்லுவாங்க. நமக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இருக்கு, இந்த மாதிரி பிளஸ் வச்சு பண்ற பிளஸ் ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல நம்ம பண்றதுக்கு. அது தவிர நமக்கு ஃபங்க்ஷன் பாலிமார்பிசம் அப்படின்னு இருக்கு. ஸோ பில்ட்-இன் மெத்தட் இருக்கு நம்மளோட பைத்தான்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லென் அப்படின்ட்டு. ஸோ லென் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பைத்தான் அப்படி கொடுக்குறேன். ஸோ இதோட லென்த் என்ன நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு லென் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இதுல எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது பைத்தான்ல எத்தனை கேரக்டர் அப்படின்றத எனக்கு இங்க பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் நாட் நெசசரி இதுல லென்த்குள்ள கொடுக்கறது ஸ்ட்ரிங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது லிஸ்டாவும் இருக்கலாம், இல்ல டியூப்பிளா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மை டியூப்பிள்னு நான் ஒன்று கிரியேட் பண்றேன். இதுல டியூப்பிள நம்ம வந்து ரவுண்ட் பிராக்கெட்குள்ள வந்து சொல்லுவோம். ஸோ ஏ கமா பி கமா சி இந்த மாதிரி மூணு ஐட்டம் வந்து போட்டுக்கிறேன். இப்ப நான் இதே லென்ன மை டியூப்பிள்க்கும் கூப்பிடலாம். ஓகே, ஸோ இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் பைத்தான்ல இருக்கிற பில்ட்-இன் மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இதுதான். இதே நம்ம பாலிமார்பிசம் கிளாஸ் லெவல்லையும் பண்ணலாம். ஓகே, ஸோ இது பேர் என்ன? இது பேரு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஓகே நெக்ஸ்ட் ஏற்கனவே பார்த்தது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளாஸ் ஓவர்லோடிங். ஓகே, ஸோ நான் இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ்லாம் எனக்கு இப்போதைக்கு இது ரன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிளாஸ் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ரெண்டு மூணு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு மூணு கிளாஸ்ல நமக்கு ஒரே நேம்ல மெத்தட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் நம்பர் ஆஃப் வீல்ஸ்ன்னு கொடுக்க போறேன். ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க போறேன். அந்த பிரிண்ட்ல சும்மா எத்தனை நம்பர் ஆஃப் வீல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். இதுல வந்து கார் அப்படிங்கிறதால 4 வீல்ஸ். ஸோ இதே மாதிரி நான் மூணு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ்க்கும் இன்னொரு கிளாஸ்க்கும் கனெக்ஷன் கிடையாது, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்லாம் கிடையாது. சிம்பிளா நான் மூணு வந்து கிரியேட் பண்றேன். ஸோ சைக்கிள்ன்றதால 2 வீல்னு சொல்றேன். இதுவே வந்து நான் ஆட்டோன்னு போட்டு 3 வீல்ஸ்ன்னு சொல்ல போறேன். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்துலயுமே நமக்கு என்ன இருக்கு? மல்டிபிள் மெத்தட்ஸ், அதாவது ஒரே மெத்தட் தான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் இருக்கு, ஆனா எல்லா கிளாஸ்லயுமே ஒரே நேம்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸ் பாலிமார்பிசம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளாஸ்ல மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மல்டிபிள் கிளாஸஸ்ல சேம் நேம்ல வச்சுக்கலாம். ஆனா 3 கிளாஸஸை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்டை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது? நான் காருக்கு வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ காருக்கு கிரியேட் பண்ணும்பொழுது கார். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வந்து நான் கொடுக்கணும். நான் ஜஸ்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கார்ன்னு கொடுத்துட்றேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு சைக்கிள்னு கொடுத்துட்றேன், இசட் இஸ் ஈக்குவல் டு ஆட்டோன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் லூப் வந்து ரன் பண்ண போறேன்.
ஸோ ஃபார் எவ்ரி இன் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் மூணுத்தையும் ஒன்னொன்னா எடுத்துக்கோ, எடுத்து ஒன்னொன்னா போகும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ எவ்ரி டாட் நம்பர் ஆஃப் வீல்ஸ், அவ்வளவுதான். ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு என்ன காரு, ஃபோர் வீல்னு வரணும், அதுக்கப்புறம் 2 வீல் வரணும், அப்புறம் 3 வீல் வரணும். ஸோ எனக்கு இங்க கரெக்டா வருது. ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு 4 வீல்னு வந்திருக்கா. ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸையே நான் திருப்பி ரிப்பீட் பண்ணதால, ஸோ இசட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டா 3 வீல்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு பாலிமார்பிசம். ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வச்சும் நம்ம வந்து பாலிமார்பிசம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். கூடவே நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.